அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சனி பகவானால் கடும் மன வலியை அனுபவிக்க போகும் ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி முக்கியமாக மார்ச் 6ஆம் தேதிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசியில் முக்கியமாக மீன ராசிக்கு செல்கிறார் சனீஸ்வரர். இந்த மாற்றம் 12 ராசினர் வாழ்க்கையிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட ராசிகாரர்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என சொல்லப்படுகிறது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் கடும் அச்சத்தில் இருப்பதாக இருக்கிறார்கள். பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அச்சம் தானாக மறைந்துவிடும். சனி என்றாலேயே அச்சம்தான். ஏழரை சனி, ஜென்ம சனி, பாதச்சனி என ஒவ்வொரு விதத்தில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் தைரியத்தையும் கொடுக்கும் நன்மை செலுத்துவார் என்றே சொல்லலாம். நீதி பகவானாக அறியப்படும் சனி பகவான் பார்வைப்பட்டு விட்டால் போதும் அந்த நபர் எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து வாழ்க்கையில் முன்னேறி விடுவார் என்பது ஐதீகமாகும். ஏற்கனவே மீனராசிக்கு சென்ற சனி நட்சத்திர பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியில் சனி பகவானின் பார்வை கன்னிராசி, ரிஷபராசி, தனுசு ராசி ஆகிய ராசிகள் மீது பதிவதனால் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஏழரை சனி மற்றும் அச்சமச்சனி மற்றும் உங்கள் ராசிதான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா? அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து வைத்து கொண்டு இருக்க வேண்டும். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு விரய சனி அதாவது ஏழை சனி ஆரம்பமாகிறது. உங்கள் ராசிக்கு 10-11ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் இப்போது 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் வருகிறார். இதன் மூலம் உங்களுக்கு தற்போது ஏழரை சனி தொடங்குகிறது. அதே நேரத்தில் மீனம் சனியின் நட்பு வீடு என்பதனால் அங்கே குருவின் பார்வை பதிய இருப்பதையும் கவனத்தில் கொள்வது அவசியம். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். தடை ஊதிய உயர்வு, இடமாற்றம், பதவி உயர்கள் கைகூடும். முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று உங்களுக்கு கைகூடும். இழந்த பெருமைகள் திரும்ப கிடைக்கும். அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மத்திற்கு அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு உரியவரான சனி பகவான் இப்போது 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அதே சமயம் பொறுப்பு உணர்வும் பொறுமையும் இருந்தால் அஷ்டம சனியாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது. பணியிடத்தில் சீரான போக்கு நிலவும். தேவையற்ற மன வலிகளை, கடும் வேதனைகளை தவிர்த்து விடுங்கள். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்கு அச்சாட்சம சனி 4ஆம் இடம் தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திற்கு உரியவரான சனி பகவான் இப்போதைய பயிற்சியில் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அஷ்டம சனி என்பதை நினைவில் கொள்வது நல்லது. அதே சமயம் அமைதியும் நிதானமும் இருந்தால் அனைத்திலும் வெற்றியே வெற்றி. பணியிடத்தில் சுமூக போக்கு நிலவும். பொறுப்புகளில் கவன சிதறல் கண்டிப்பாக கூடாது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசிக்கு கிண்டகச்சனி நடைபெறுகிறது. கன்னி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமும் 6ஆம் இடத்திற்கு உரியவராக சனி பகவான் இப்போது 7ஆம் இடத்துக்கு செல்கிறார். 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம், அதோடு கண்டகஸ்தானமும் கூட. எனவே குடும்பத்தில் மட்டுமல்ல அனுசரித்து சென்றால் மற்றவை யாவும் அனுகூலமாகவே இருக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமை உணரப்படும். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். கும்பராசிக்கு பாதச்சனி அதாவது ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடைபெறுகிறது. உங்கள் ராசிக்கு ஜென்மனிக்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக சனி பகவான் தற்போதைய பயிற்சியில் உங்கள் ஜென்ம ராசியில் இருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். இது ஏழரை சனியின் கடைசி சுற்று. ஜென்ம சனி விளங்குவது சற்று நிம்மதியை தரும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கேற்ப பெருமை கிட்டும். பணிகள் எதையும் திட்டமிட்டு செய்தால் பாராட்டுகளும் அதனால் ஆதாயமும் வரலாம். மேலதிகாரிடம் பேசும்போது வீண் உணர்ச்சி வசப்படல் வேண்டாம். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள்.
மீனராசியை பொறுத்தவரை சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். மீனராசிக்கு ஜென்மசனி தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடத்திற்கு உரியவராக சனி பகவான் தற்போதைய பயிற்சியில் உங்கள் ஜென்மஸ்தானமான மீனராசிக்கு வருகிறார். ஏழை சனியின் இது ஜென்ம சனி என்பதை நினைவில் வையுங்கள். அகலக்கால் வைக்காமலும் அமைதியாகவும் செயல்பட்டால் அனைத்திலும் நன்மையே கிட்டும். அலுவலகத்தில் அவசரமும் அலட்சியும் கூடாது. பொறுப்புடன் பணி செய்தால் பதவி, ஊதிய உயர்வு இந்த தடை கண்டிப்பாக நீங்கும். சனிக்கிழமைகளில் எல் தீபம் போடுவதன் மூலம், தானம் செய்வதன் மூலமும் சனியின் அருளை பெறலாம். மேலும் சனியின் நாமம், சனியின் ஸ்லோகம் சொல்லுவதாலும் சனி வக்ரத்தில் இருந்து தப்பித்து விடலாம். முக்கியமாக முக்கியத்திலும் சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு அமைதியுடன் இருக்க வேண்டும். நீலாஞ்சன சமயமான அவரை மனதில் நினைத்து கொண்டு சற்று அமைதியுடன் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கே அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக சனி பகவான் சனி பரிகாரம் செய்வதன் மூலம் பலன்களை பெறும் ராசிகளை நினைத்து கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரப்படி கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சென்றார். இந்த 12 ராசியினர் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்களை சந்தித்து விடுவார். சனி என்றாலே அச்சம்தான். ஏழரை சனி, ஜென்மசனி, பாதசனி என ஒவ்வொரு விதத்தில் நமக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தில் இருந்து மீளும் சக்தியை நமக்கு வழங்குகிறார் சனீஸ்வரர். முக்கியமாக கொடுத்து நம்மை கெடுதலை கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய புழு ஆற்றலை கொடுத்து நம்மை செதுக்குவார் என்றே சொல்லலாம். நீதி பகவானாக அறியப்படும் சனி பகவான் பார்வை பட்டுவிட்டால் போதும், அந்த நபர் எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து வாழ்க்கையில் முன்னேறி விடுவார். ஏற்கனவே மீன ராசிக்கு சென்ற சனி நட்சத்திர பயிற்சி அடைகிறார். அந்த பயிற்சி சனி பகவான் பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகள் மீது பதிவதனால் இந்த ராசிக்காரர்கள் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஏழரை சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி ராசிகள் மிகவும் எச்சரிக்கரமாக இருக்க வேண்டும். நாங்கள் கூறிய இந்த ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் சனீஸ்வர பகவானையும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.